ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி 39 நாள் கழிச்சு அதை கொண்டு போய் அந்த ஃபேக்ட்ரிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காரு, அதை மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்காக. அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் தான். அது சென்னையில் மெயின்டைன் பண்ணி அதெல்லாம் முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு, எல்லார் வீட்டுக்கும் விஐபிலாம் இருப்பாங்க பாருங்க, சபரிவாரம் விஐபிலாம் வருஷம் வருஷம் வருவாங்க, அவங்க எல்லாம் தெரியும் அவருக்கு. அப்போ எல்லாரோட விஐபி வீட்டுக்கும் போயிட்டு ஒரு பூஜை மாதிரி போட்டு எல்லார் வீட்லேயும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் கொண்டு போய் காட்டும். ஜெயராம் வீட்டிலலாம் கொண்டு போய், ஜெயராம் வீட்டில் இல்லை, இங்கே ஒரு மெயினான இடத்துல போயிட்டு ஜெயராம்லாம் அந்த ஒரு பூஜைக்கு அவரும் போயிருக்கான், அந்த கவாடத்தோட பூஜைக்காக அதை வச்சு படைக்கிறாங்க அப்படின்னு அவரையும் கூப்பிட்டு அவரும் போயிருந்திருக்காரு. அதே மாதிரி வீரமணிங்கிற ஒரு சிங்கர் இருக்கார், நல்லா ஐயப்பன் சாங்லாம் பாரு, அவரையும் கூப்பிட்டு வச்சு அவரும் அந்த இதில் பங்கெடுத்திருக்காரு. அந்த மாதிரி எல்லாரோட விஐபிக்கிட்டும் அதை காட்டிருக்காரு. காட்டி அதில் நல்ல ஒரு பணத்தை பார்த்துட்டார் இந்த உன்னிகிருஷ்ணன் போட்டிங்கிறவர். அடுத்து என்ன பண்ணிட்டாரு, இதை கொண்டு போய் திரும்பி வந்து ஒப்படைச்சிட்டார் 2019. திரும்பி அதே வருஷம் தான் திரும்பி அதை ஒப்படைச்சிட்டாரு. மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் முடித்த உடனே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 2025 என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி கொஞ்சம் மங்களாக இருக்க மாதிரி இருக்குது, திரும்பி மெயின்டெனன்ஸுங்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு உன்னிகிருஷ்ணன் போட்டி என்ன பண்ணிருக்காரு, திரும்பி போயிட்டு தேவசம் போட்டு கேட்டிருக்காரு. அப்போ தேவசம் போர்டு என்ன பண்ணுச்சு, மாதிரி பர்மிஷன் இல்லாமல் கம்பெனி கொடுக்கல. என்ன பண்ணிட்டாரு, கரெக்டாக அதை அளந்து திட்டப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு ஆர்டர் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த கோர்ட் ஆர்டர் பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டு என்ன பண்ணுறது இல்லை தேவசம் போர்டு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அதை அளந்து திட்டப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது அதை செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, கைட்டி கொடுக்கறதுக்காக. அப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் கோல்டு இல்லை, வெறும் காப்பர் மட்டும்தான் இருக்குது. அந்த பிளைட் வரல அது வந்து எத்தனையோ ஒரு அந்த பிளைட்டாக தான் அதை ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த பிளைட்டில் வந்து பாதி முக்கால்வாசி பிளைட் வந்து காப்பர் தான் இருந்திருக்கு, கோல்டு இல்லை. அப்போ அதுக்கு என்ன காரணம் கேட்குறதுக்கு உன்னிகிருஷ்ணன் போட்டி என்ன சொல்கிறாரு, நான் கொடுக்கும் போது கோல்டாக தான் நான் ஒப்படைச்சேன், அதுக்குள்ளே ரெசிடி என்கிட்ட இருக்குன்னு உன்னிகிருஷ்ணன் போட்டி சொல்கிறாரு. தேவசம் போர்டு என்ன சொல்கிறது, இல்லை நாங்கள் எதுவுமே பண்ணல, அது கரெக்டாக கோல்டாக தான் எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துச்சுங்கிறாரு. அது எது உண்மை எது போய் தெரில. நான் அடுத்த வீட்டில் கிளியராக சொல்கிறேன், ஏன்னா டைம் எனக்கு கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா ஷார்ட்ஸாக தான் நான் விட்றேன், அதுக்காக தான். ஓகே, பாய்.